பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடுத்த லாட்டு நம்ம அந்த வளப்பாடுகள் எடுக்கிறதுக்காக நம்ம நிறைய இடங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வில்லேஜ் கிட்ட நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு நான் போடுறேன். இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடுகள் எண்ணிக்கையில் நம்ம பார்த்துருப்போம் டோட்டலாக. அதில் மொத்தம் நான் ஒரு 50 ஆடுகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாளைக்கு நம்ம பண்ணைக்கு வந்துடும். இன்றைக்கி இங்கே அஜ்மீரில் மண்டி இருக்குது, சந்தை இருக்குது, மெயினான சந்தை. இன்றைக்கி சனிக்கிழமை தான் நிறைய ஆடுகள் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம போகலை. நேற்று எல்லாமே எடுத்து மார்க் பண்ணி வச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணைக்கு வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நைட்டு இல்லை திங்கக்கிழமை லோடிங் ஆயிரும். திங்கட்கிழமை லோடிங் ஆச்சுன்னா செவ்வாய் புதன் வியாழன் கிழமை நமக்கு அங்கே சென்னைக்கு வந்துடும் இந்த ஆடுங்கள்லாம். எல்லாம் பாருங்கள், இது எல்லாமே இந்த சோஜத்து ஐட்டத்தோடு சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம சிரோவி ஆடு காமிச்சிருந்தோம். இது எல்லாமே சோஜத்து, ஒயிட் கலரு. எல்லாத்துக்குமே குட்டிகள் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடம் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நம்ம சுற்றி ஒவ்வொருத்தரும் 50, 60, 20, 30 அந்த மாதிரி வச்சுருக்கிறதுல நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பர்டிகுலர் ஆடுங்களை மட்டும் நம்ம எடுத்து, அவங்க கொஞ்சம் வேலை அது முன்ன பின்ன கேட்டால் கூட நம்ம அதை கொடுத்து வாங்குகிறோம். ஏன்னா நல்ல பொருள் வாங்கினா தான் நம்ம கொடுக்குற இடத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இது போன இடத்துல இந்த மாதிரி தீவன தொட்டி செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்ல ஹெவி. அவங்க ரேட்டுக்கு இது 15,000 ரூபாய் வருது. திக்னஸ் பார்த்திங்கன்னா 3 mm தகடு. 2 சைட்லேயும் அந்த ஸ்கொயர் பைப்பு கொடுத்தா கழுத்து ஒரு மாதிரி அந்த இதாகும் அப்படின்ட்டு ஆடுங்க சாப்பிடும்போது தொண்டையில் இதாகும்னு சொல்லிவிட்டு ரவுண்ட் பைப் வச்சுருக்குறாங்க. அந்த சைடில் பெருசாக லென்த்தாக மேலே பாருங்கள் ஸ்கொயர் பைப் கொடுத்து லைட்டாக எடுத்து பெண்டு பண்ணி அதுக்கு மேலேயும் ஏதாவது இந்த பச்சை தீவனங்கள் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் 25 ஒரு 50 ஆடு தாராளமாக சாப்பிட்லாம். 15 அடி நீட் இருக்குது டோட்டலாக. 15 அடி நீட்டு, ஒரே தொட்டி. அதே மாதிரி 2 வச்சுருந்தாங்க அந்த பண்ணையில். இது ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தோம். இதுவும் பாருங்கள். சிலர் யூடியூப்பில் அவங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. அங்கே வெளி மாநில ஆடுங்களை கொண்டு வர்றானுங்க. அது என்ன திங்குதுன்னே தெரியல. அதை திண்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும், இப்போ தெரியாது. அதோட சைடு எஃபெக்ட்லாம் உங்களுக்கு பின்னாடி தான் தெரியுன்றாங்க. இது நீங்கள் என்ன திங்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாமே இங்கே உள்ள அதே மாதிரி தரையில் கிடக்கிற இந்த வெயில் காலத்தில் வெயிலில் அடிக்கிற பூமியில் கூட அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன புல் இலத்தலைகளை தான் இதுங்களும் சாப்பிடுது. இங்கே உள்ள விவசாயிகளும் இதை வளர்க்குற அந்த குஜ்ஜார் அப்படின்ற கம்யூனிட்டி, யாதவர் கம்யூனிட்டி, அவங்க தான் மோஸ்ட்லி இதை வளர்க்குறாங்க. அவங்களும் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. அவங்களுடைய காஸ்டியூம் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறதோடு அவங்க ரொம்ப மெனக்கிடுறாங்க ஆடுங்களை வளர்க்குறதுக்கு. அது அவங்களுக்கு நல்ல கை கொடுக்குது. அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது சின்ன சைஸ்லேயும் இருக்குது. சிரோஹினோனே எல்லாமே எடுத்ததெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சில பிளட் லைன்ஸில் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த நம்ம சொல்கிற வெயிட் கெயின் எடுக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ஆடுங்க இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸ்லேயும் கூட இருக்குது. ஸோ சிரோயின் போயிட்டு நம்ம அந்த சைஸ் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் இந்த ஆடுங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த ஆடு தான் நம்ம லோக்கல்லே வாங்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ பாருங்கள், அதில் போகிறது ஒரு மடி தொங்கி உள்ளே கிராஸ் ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி ஆடு இந்த போகுது பாருங்கள், சிரோஹி கலர்லேயும். இப்படி ஆடுங்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். டோட்டலாக 3-4 பேர் 5 பேர் போகிறோம். பல்லை செக் பண்ணுறோம். நீங்கள் வரக்கூடிய இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக பல்லுங்கள்லாம் செக் பண்ணி, இங்கே பொறுத்தளவில் 8 பல்லு போட்டிருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 பல்லு 4 பல்லு ஆன பிறகு தான் இவங்க செனைக்கு விடுறாங்க. அதில் அவங்க கிளியராக இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஐடியா ஒர்க் அவுட்டும் ஆகுது. நல்லா வளர்ந்த ஆடுங்களை என சேர்த்துறாங்க. அதே மாதிரி ப்ரீடரும் ஒவ்வொருத்தரும் எந்த வீட்டுக்கு எந்த கிராமத்தில் போனாலும் சரி அவங்க ப்ரீடர் மட்டும் பக்காவாக வச்சுருக்குறாங்க.
50,000 60,000 கொடுத்தாலும் ப்ரீடர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் குட்டிகள் இறங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடரை மட்டும் அவங்க வந்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க. எல்லா ஆடுங்களுக்கும் அந்த ப்ரீடரை வச்சு தான் குட்டிங்கள் நல்லா இறங்குது. இந்த குரூப் பாருங்கள், இது ஒரு தலை வந்து வெட்டி போடுறாங்க. இந்த மரம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. சிரோகி வளர்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி மரங்களையும் கூட வளர்த்துக்கங்க. நான் இதை க்ளோஸ்அப்பில் இனி அடுத்த தடவை போகும்போது இந்த மரத்தை காமிக்கிறேன். இது நான் பரவலாக நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த மரம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. இந்த இலைகளையும் அது நல்லா சாப்பிடுது. இது என்ன சாப்பிட்டு வளருதுன்னு கேட்குற கேள்விங்களுக்கு இந்த இது பதிலாக இருக்கும். கண்டதை திங்கிறத கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்கன்றாங்க. அது என்ன சாப்பிட்றதுன்றத இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சூழல் வந்து அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் அந்த விவசாயியோட அந்த இது வரும். அவரையும் காட்டுறேன். அவங்களும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இந்த குளிரில் எல்லாமே கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. பல்க் நம்பர்ஸ் நீங்கள் ஒரு 1000 ஆடு 500 ஆடு ஒரு 2 நாள் 3 நாளில் வாங்கணுன்னா வெளி மாநிலங்களில் தான் வாங்க முடியுது. ரீசனபிளான ரேட்டு 600 ரூபா ரேட்டில் நமக்கு வந்து கறி மதிப்புக்கு 600 ரூபா ரேட்டில் கிடைக்குது. இதே வேலை தமிழ்நாட்டில் கிடச்சா நம்ம ஏன் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து ஏன் காத்துட்ருக்கணும்? 600 ரூபா மதிப்பில் தமிழ்நாட்டில் கிடச்சா நம்மளும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நியாயமான விலையில் கிடச்சா தமிழ்நாட்டிலேருந்து எதுக்கு வந்து இங்கே வந்து அவங்க உட்காந்து நிறைய பேர் ஏமாந்தும் போகணும். அதை வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து அந்த செயலை எடுத்து செய்யலாமே, ரீசனபிளான ரேட்டுக்கு கொடுக்கலாமே. கண்டது கல்லியே தீவனத்தை போட்டு கிலோ 30 ரூபா 35 ரூபாய்க்கு போட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிட்டிங்க. வளர்க்கக்கூடிய செலவு அதிகமாகுது. இப்போ விற்கிறப்போ உங்களுக்கு ரேட் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நார்மலாக இயற்கையாக இவங்க வளர்க்குற மாதிரி நீங்களும் வளர்க்கலாமே. வளர்த்து அந்த ரீசனபிளாக 300 ரூபா ரேஞ்சில் உயிரிட 300 ரூபா, அதே மாதிரி கறி மதிப்புக்கு 600 ரூபா ரேஞ்சில் கொடுத்தா யார் இங்கே வந்து இந்த வேலையை செய்ய போகிறாங்க? லோக்கல்லே வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாமே அழகாக. ஆடுங்கள் பாருங்கள். இந்த ஆடுங்கள் வந்து இதெல்லாமே நம்ம வாங்கியாச்சு. இதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் வாங்கியாச்சு. ஒரு 5-6 ஆடு கழிச்சாச்சு. பல் அதிகமாக இருக்க ஆடுங்களை கழிச்சாச்சு. இந்த ஆடுங்கள் எல்லாமே நல்ல பால் உள்ள ஆடுங்க, நல்ல மடி உள்ள ஆடுங்க. நம்ம பண்ணைக்கு வரும்போது இந்த இவர் பாருங்கள், இவர் தான் மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவர். அந்த ஆட்டுக்கு ஓனர் அவர் தான். நல்ல மடி உள்ள ஆடுகள் வந்து நான் க்ளோஸ்அப்பில் எடுத்து போடுறேன். ஏன்னா அவங்க இடத்துல வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நான் வாங்குகிற பொருளை நான் வீடியோ எடுக்கிறேன், நாளைக்கு நீங்கள் பொருளை மாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசி தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். இது என்னுடைய மொபைல் நம்பர் இதில் இருக்குது. இதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் என்னோடய மொபைல் இருக்குது, மிடில் ஆஃப் வீடியோவிலையும் என்னோடய மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ மொபைல் நம்பரை வந்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. ஏற்கனவே நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டேன், தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன். அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆடுங்கள் இருக்குது, இங்கே என்னென்ன சைஸில் இருக்குது, நான் எப்படி செலெக்ஷன் பண்ணுறேன், நம்ம எப்படி வில்லேஜஸ்லாம் போய் நம்ம வந்து ஒரு டீமாக ஒரு 4 பேர் 5 பேர் போய் எந்த மாதிரி நம்ம வந்து குவாலிட்டியான ஆடுங்களை வந்து தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது வந்து ஹரிப்பத்தி மரம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டி விட்டுருக்காங்க. இதை வெட்டி அவங்க உணர்த்தி வச்சுருப்பாங்க. இப்போ குளிர் காலத்துக்கு தேவையானதுக்கு முடிச்சு வச்சுட்டாங்க கோடை காலத்துலேயே. இது மறுபடியும் துளுத்து திருப்பி வரும்போது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதை வெட்டி மறுபடியும் அவங்க உணர்த்தி வச்சுக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் அந்த ஹரிப்பத்தி இருக்குது. அந்த வேலிக்கருவேல் முள் அப்படின்வாங்க, வெள்ளை கலரில் முள் இருக்கும். அந்த மரத்தை வந்து இது நல்லா சாப்பிடுது. அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மரம் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த இலைங்களை நல்லா சாப்பிடுது இது. இந்த 3 ஃபீடு இருந்தாவே இதை ஈஸியாக வளர்த்துடலாம். கருவேல் மரம், அந்த கருவேல் மரத்தோட காய்ங்க இருக்குது பார்த்திங்களா, அந்த கறிக்கட்டைக்கெலாம் வந்து அடுப்பு கறிக்கட்டைக்கெலாம் வந்து அந்த கருவேல் மரத்தை வந்து வளர்த்து இது பண்ணுறாங்கல்ல, அந்த மரத்தோட காய்கள் இலைகளையும் இது நல்லா சாப்பிடுது. இந்த பாருங்கள், நம்ம எப்படி பல்லு செக் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆடையும் பல்லு செக் பண்ணுறோம். ரொம்ப தரமான ஆடாக இருந்துச்சுன்னா சரி இந்த ஆடை விடக்கூடாது அப்படின்னு 8 பல்லு சேர்ந்த பல்லாக இருந்தாலும் எடுக்கிறோம். ஏன்னா அதில் விஷயம் இருக்குது. பல்லு சேர்ந்துருந்தால் கூட அதோட குவாலிட்டி, அதோட ஆக்டிவிட்டி, அதே மாதிரி அது சுறுசுறுப்பாக இருக்கிறது, அது குட்டிக்கு போடுற சைஸு, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஒரு சில பல்லு சேர்ந்த ஆடுகளையும் எடுக்கிறோம். காரணம் இல்லாமல் அதை எடுக்கிறது கிடையாது.
ஸோ 2 பல்லில் ஸ்டார்ட் பண்ணி 8 பல் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். 8 பல்லுன்றது 2 வருஷம் 2.5 வருஷத்தில் ஆடுங்களுக்கு போட்டுரும். ஒரு ஆடு 2 வருஷம் 2.5 வயசுன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆடு கிட்டத்தட்ட நம்ம நல்லா வளர்த்து அதுக்கு சரியான உணவுகள்லாம் நம்ம கொடுத்து ஆரோக்கியமாக, அதாவது குட்டி போட்ட பிறகும் கூட அதுகளை நீங்கள் பக்குவமாக கவனிச்சா தாராளமாக இப்போ வாங்கக்கூடிய ஆடுங்களை நீங்கள் ஒரு 5 வருஷம் கன்ஃபார்மாக நீங்கள் இதிலேருந்து ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கறிக்கு இந்த ஹோட்டல் பர்பஸ்க்காக நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து லாபம் தான் வரும். பண்ணையை நீங்கள் பெருக்கலாம். குறைஞ்சது நீங்கள் 5 ஆடு வாங்குங்க. அதிகபட்சமாக ஸ்டார்டிங்கில் வளர்த்தே பழக்கம் இல்லாதவங்க 5லேருந்து 10 வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ஏற்கனவே பண்ணை இருக்குது, ஆடுங்கள் நிறைய வளர்த்து அனுபவம் இருக்குது. இந்த ஆடுங்கள் நாங்கள் வாங்கி வளர்க்க ஆசைப்பட்றோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வாங்கக்கூடிய சக்தி இருக்கும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணுங்கள், எடுத்து தரோம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் NLM ஸ்கீமில் இந்த ப்ரீடுக்கு வந்து உடனே லோன் சேங்ஷன் ஆகுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டபிள் ப்ரீடு இது. ஸோ இந்த ப்ரீடுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதை வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் அதை மூவ் பண்ணும்போது மற்ற குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக லோன் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். இது வழியில் நம்ம போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒட்டகங்கள் வந்து நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஷூட் பண்ணோம். ஒட்டகங்களை பாருங்கள். முன்னாடி இது வந்து டக்குன்னு கிராஸ் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கக்குள்ளேயும். அப்புறமா ஒரு குரூப் அதுக்கு பக்கத்துலேயே போனது. நான் கொஞ்சம் வண்டியை ஸ்லோவாக ஓட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்டை சொல்லி. இப்போ பாருங்கள், இது வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வண்டிங்களும் அதிகமாக இருக்குது. நம்ம எப்படி கால்நடைகள் அந்த மாட்டு வண்டி வச்சு நம்ம எப்படி நம்ம விவசாயிகள் வந்து தொழில் பண்ணுறாங்க, லோடு ஏற்றிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இங்கே ஒட்டகத்துலேயும் வண்டி செஞ்சு அதையும் வந்து லோடு ஏற்றிட்டு போகிறாங்க, அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. குட்டிகளை பாருங்கள். சில இது குட்டிங்களோடையும் காமிச்சாங்க. பட் இந்த குட்டிங்களை ஊரில் கொண்டு வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அது ஒரு டவுட்டு தான். தாயாடை காப்பாற்றிடலாம், குட்டிங்க நமக்கு நிற்குமா என்னான்னு தெரியல. ஸோ அதனால் குட்டி இருக்க ஆடு வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஆசைப்பட்டு நம்ம குட்டியோ கிடைக்குதுன்னு வாங்குவோம். பட் குட்டியை வந்து நம்மளால் ஷூராக காப்பாற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்களாக இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி குட்டிங்களை அவங்களே கொடுக்க மாட்டாங்க, மறைச்சி வச்சுட்டு நமக்கு வெறும் ஆடு மட்டும் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து குட்டி ஆடில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. இந்த குரூப்பு பாருங்கள், இதில் இருக்க எல்லாமே ஹெவி ப்ரீடு. 35,000க்கு கம்மி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து 25 வரைக்கும் இதை கேட்டாச்சு. பட்டு 35,000 ரூபாய்க்கு கம்மி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஹெவி ப்ரீடு. 60 கிலோ கன்ஃபார்மாக இருக்கும். 1 2 50க்கு மேலே இருக்கும். ஒரு 50ல் 26 செலக்ட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணோம். பட் அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷனாக பேசுனதுனால சிட்டிங்கை உட்காந்து பேச முடியல. ஒரு 1000 2000 முன்ன பின்ன வச்சு பேசியிருந்திருக்கலாம். பட்டு அவங்க அதுக்கு இடம் கொடுக்கல. அவங்க ஒரு வேலை சொன்னாங்க, அது நமக்கு அங்கேயே 35,000 கொடுத்து அதுக்கப்புறம் வண்டி கூலி 3,000 வந்துடும். 38,000 கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு பயமாயிடுச்சு. ஏன்னா எடுக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, நல்ல ப்ரீடு. பட்டு வாங்குகிறவங்களுக்கு இதோட சரி ஓகே, இது வந்து நல்லா ஹெவியாக இருக்குது, நல்ல பால் மடி இருக்குது, கண்டிப்பாக இது சாயந்தரம் 1 லிட்டரு, காலையில் சாயந்தரம் 2 லிட்டர் பால் கொடுக்கும், கேரண்டியாக கொடுக்கும். குட்டிகளுக்கு போக 1 லிட்டரு 1.5 லிட்டரு உங்களுக்கு மிச்சம் வரும். பட் எடுக்கிறவங்களுக்கு அது புரியலை அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் ஆகிரும். அதனால் சரி வேண்டாம், அதிகபட்சம் ஒரு 26 ரூபா வரைக்கும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஒரு 30 ரூபானா கூட கஸ்டமர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நமக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதும், செலவோடு சேர்த்து ஒரு 30 ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னா கூட நான் அப்படி தான் ஐடியா பண்ணேன். இல்லை நம்ம பண்ணைக்கு கூட நிறுத்திக்கலாம், ஒரு ஷோவாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன். பட் அவங்க அந்த ரேட்டுக்கு ஒத்து வரல. பார்க்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். டென்ஷன்லாம் குறைஞ்ச பிறகு ஒரு வேளை அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்து கொடுத்து இதை எடுக்கலாம். ஆனால் நல்ல ப்ரீடு இது. ப்ரீடர் கெடா இதில் ஒன்று காமிச்சிருப்பேன், இப்போ வரும் வந்தது. அதை நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணையாளர்கள் வந்து அவங்களே நின்று அவங்களே அதுகளுக்கு உணவு கொடுத்து அவங்களே வந்து மெனக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு ஜாப் நம்ம பார்த்துட்டு அடிஷ்னலாக இதை ஒரு பார்ட் டைமாக பார்ப்போம்னு நினச்சி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு யாராவது ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலான்னு பார்க்குறதுனால நம்ம அந்த பிஸ்னஸில் ஒரு 99% வந்து தோல்வியை தழுவுறோம். இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம்.
ஸோ அந்த மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற மெத்தடை நம்ம கடைப்பிடிச்சி நம்மளே அதை வந்து செய்கிற மாதிரி இருந்தால் இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ப்ரீடர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட ஃபோட்டோஸ் வந்து தம்ப்நெயிலில் இருக்குது. இது ஒரு குரூப்பு. இதுவும் வந்து வேறு ஒரு வில்லேஜுக்கு போனோம். பட்டு இதில் வந்து ஒரு 5 ஆடு 6 ஆடு தான் நமக்கு வந்து செலெக்ஷன் ஆச்சு. மற்ற எல்லாமே நார்மலாக நம்ம ஆந்திராவில் இல்லைன்னா இந்த வேலூர் மாவட்டம் திமிரி ஏரியாவிலலாம் நல்லா ஹைட்டாக இருக்கும் ஆடுங்க. அந்த மாதிரி தரத்தில் தான் இருந்துச்சே தவிர சிரோகியோட ஒரிஜினல் குவாலிட்டியில் இல்லை. ஸோ அதனால் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது வளர்ப்பு ஆடுகள் வேணும், பெரிய லெவலில் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். மினிமம் வந்து 5 ஆடு ஒரு ப்ரீடர் கிடா எடுத்திங்கன்னா நம்ம டெலிவரி அரேஞ்ச் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.